கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் செமினரி நடத்தும் வேதப்பாட வகுப்பு 8. இன்றைக்கும் வேதப்பாட வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது டிஸ்பென்சேஷன் அண்ட் காவனன்ட் என்ற தலைப்பில் காலவரிசையை கண்டு வருகிறோம். அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், மனித ஆளுகையின் காலம், வாக்குத்தத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம், உபத்திரவ காலம், 1000 வருட அரசாட்சியின் காலம். 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு வருவது பிந்தைய நித்தியம். மனித தோற்றத்துக்கு முன்பு இருப்பது முந்தைய நித்தியம். ஒவ்வொரு காலங்களையும் உடன்படிக்கையும் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நம்ம கடந்த வேதாகம பகுதியில காலங்கள் அதனுடைய அடிப்படையில நம்ம 8 காலங்களாக பிரித்து நம்ம வேதாகமத்தை பார்க்க போறோம்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப முதலாவது அந்த காலங்களுக்குள்ள நம்ம செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பகுதியினை பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பாராக. அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், மனித ஆளுகையின் காலம், வாக்குத்தத்தத்தின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம், உபத்திரவ காலம், 1000 வருட அரசாட்சியின் காலம். இது 8 காலங்கள். இதுக்கு முந்தி நடந்தது முந்தி நித்தியம், இதற்கு பின்பு நடக்கக்கூடியது பிந்தைய நித்தியம். இதை நம்ம கொஞ்சம் சற்று விரிவாக இப்பொழுது நம்ம பார்க்க இருக்கிறோம். காலங்கள் எப்போ காலம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம போனதுலயே பார்த்தோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல காலங்களும், 2வது வசனத்துல எப்படி பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்பாக படைத்து 6ஆம் நாள் முடிவில மனுஷனை படைத்தார் அப்படிங்கிற ஒரு காரியம்தான் முதலாவது காலங்களுக்குள்ள நம்ம இப்ப வந்திருக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 3வது அதிகாரம் 6வது வசனம் வரை இந்த அறியாமையின் காலம் என்கிற தலைப்பின் கீழே நம்ம தியானிக்க இருக்கிறோம். அறியாமையின் காலம், அதாவது இன்னசென்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. அறியாமை என்பது இதுதான் அப்படிங்கிறத ஒரு குழந்தை, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை எப்படி அறியாம அது ஒரு இன்னசென்ட்டா இருக்கும். சரியாக உடை உடுத்தி இருக்கிறோமா, இல்ல நம்ம எதை பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், எதுவுமே தெரியாத ஒரு இன்னசென்ட் அறியாமையின் காலம் என்கிறத அப்படிதான் நம்ம விளங்கி கொள்ள முடியும். அப்படிதான் ஆரம்பத்துல ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. எப்ப அவங்க நன்மை தீமை அறியத்தக்க கனிய சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ அப்ப இந்த அறியாமையின் காலத்துல இருந்து அவங்க மனசாட்சியின் காலத்துக்குள்ள வர்றாங்க. அப்ப அந்த இடைப்பட்ட அதாவது அடுத்த காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அறியாமையின் காலம், இதை குறிச்சு நம்ம இந்த நாட்கள்ல நடந்த சம்பவங்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் தமது சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் தான் மனுஷனை படைக்கிறாரு. அப்ப அதுல அதுல ஏதாவது கரப்ஷன் இருக்குமா, அதாவது அதுல ஏதாவது குறைபாடு இருக்குமானா இருக்கவே இருக்காது. பரிபூர்ணமா தான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைச்ச நாட்கள்ல அவங்க இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியல, வஞ்சகம் சூதுவாது எதுவுமே இல்லை. இப்ப இந்த சாயலை குறிச்ச நம்ம ஒரு 3 காரியங்களை இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இந்த இடத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார் என்று பார்க்கிறோம். தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று நம்ம இன்னும் ஒரு படி மேல போய் பார்க்கிறோம். அதாவது தேவ சாயல், அவருடைய ரூபத்தின் படியே தான் நம்மை படைச்சதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவ சாயல் என்பது என்ன? தேவ சாயல் அப்படின்னா அதாவது போட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் காப்பின்னு எடுப்போம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு டிட்டோ அதனுடைய காரியம் அதே போல இருக்கிறது தான் சாயல் அப்படிங்கிறது. அப்போ இந்த சாயல் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம். நம்ம கொலைசெயர் 3:10 என்ன சொல்கிறன்னா, தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றாரு பவுலடிகளார். தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி. அப்ப பூரண அறிவு
அந்த ஒரு நிலையில தான் தேவன் அவருடைய சாயல் நமக்குள்ள இருந்தது என்கிற ஒரு காரியத்தை இந்த வசனத்தின் மூலம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நமக்குள்ள அவரை அறியக்கூடிய அவருடைய பூரணமான அறிவு நமக்குள்ள இருந்துதான் ஆண்டவர் நமக்கு படைச்சார். இந்த பூரண அறிவு இருந்ததுனாலதான் ஆதாம் வந்து நம்ம 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் 19வது வசனம், தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. இப்படி ஆதாம் தான் பூமியில படைக்கப்பட்ட அத்தனை மிருக ஜீவன்கள், பறவைகள், மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றிற்கும் அவன் தான் பெயர் வைக்கிறாங்கிறத, ஏன்னா தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் சகலவித மிருகங்கள் எல்லாமே ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அப்போ நமக்கு ஒரு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பட்டாம்பூச்சியில 3000 ரகம் இருக்குதாமா. 3000 ரகத்துக்கும் 3000 பேர் இருக்குது ஒரு பட்டாம்பூச்சிக்குள்ளேயே. அப்படி இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் எடுத்துக்கலாமே, மாம்பழம் எடுத்துக்கொள்ளலாம். மாம்பழத்துல எவ்வளவு வெரைட்டி இருக்குங்க. மல்கோவான்னு சொல்றோம், ருமேனியான்னு சொல்றோம், இமா பசந்த், இன்னும் என்னென்னமோலாம் இருக்குது. அப்போ ஒரு மாம்பழத்துக்குள்ளேயே இவ்வளோ வெரைட்டி இருக்கு அப்படிங்கிற பேரு நம்ம இந்த நாட்கள்ல சொல்றோம். ஆனா அந்த நாட்களிலேயே எல்லாவற்றிற்கும் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் பூரண அறிவு உடையவனாக இருந்தான். அந்த பூரண அறிவு அந்த சாயலுக்குள்ள இருந்தது என்பதை நம்ம ஞாபகத்துல வைத்து கொள்ள வேண்டும். இது வந்து முதலாவது காரியம். இந்த தேவ சாயல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுல முதலாவது காரியம். 2வது காரியம் என்ன அப்படிங்கிறத எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது தேவனுடைய சாயல்ல இன்னொரு பகுதி என்னன்னா மெய்யான நீதியும் பரிசுத்தமும் என்பதாகும். இப்ப மெய்யான நீதி அப்படின்னா பொய்யான நீதி ஒண்ணு இருக்குது இல்லைங்களா. மெய்ங்கிறது வரும் பொழுது பொய்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்ல. அப்போ பொய்யான நீதியில தவறினவன் யார் அப்படின்னா விழுந்து போன லூசிஃபர். ஏன்னா லூசிஃபர் எதற்காக படைக்கப்பட்டான்? அவன் ஆதியில நம்ம ஏற்கனவே நம்ம சில வசனங்களை பார்த்தோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலையும் ஏசாயா 14வது அதிகாரத்திலும் அவன் வந்து காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேரு. ஆனால் அவனுடைய வேலையிலிருந்து அவன் மேட்டிமையினால விழுந்து போனான் என்கிற காரியத்தினால தேவனுடைய மெய்யான நீதியில் அவன் விழுந்து போனான். அவன் வந்து பொய்யில, அவனுக்கு பெயர் வந்து நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம வந்து தேவனுடைய படைப்பு, மனிதன் என்பது தேவனால அவருடைய சாயலாக அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று படைக்கப்பட்ட விசேஷமான படைப்பு. நம்ம நிச்சயமாக மெய்யான அவருடைய நீதியில நம்ம கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மெய்யான அப்படிங்கிற அந்த இடம் வந்து என்னது, இன்னும் அழுத்தமா சொன்னா உண்மை, சத்தியம் அப்படிங்கிறது வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன்னு. என்னை பின்பற்றுகிறவன் சத்தியத்திலே நடப்பான்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிதானே? அப்போ நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மையாக சத்தியத்துல மெய்யான நீதியில நம்ம நடக்க வேண்டும் என்பது ஒரு காரியமாக இருக்கிறது. இது 2வது. அடுத்ததாக அவருடைய சாயல்ல இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் என்பது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது 7வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். யாருக்காக இந்த மனுஷர் சாயல் ஆனார்? நமக்காக தாங்கிறது அதுல சொல்லப்பட்டிருக்குது. அவர் வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு அவர் அவருக்குள்ள வல்லமை, தேவனுடைய ஞானம் எல்லாமே இருந்தும் கூட தன்னைத்தான் தாழ்த்தி தேவன் அவர் எதுக்காக அனுப்பி வச்சாரு பூமிக்கு? மனுஷனுக்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வந்தார் என்றுதான் மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நான் வந்தேன்னு சொல்ற காரியத்தை அங்க பாக்குறோம். அப்போ தேவன் நியமித்த எல்லா நீதியில அவரு நடந்தது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தராக இருந்து நம்மையும் பரிசுத்தத்துக்குள்ள நடத்தும்படியாக பல காரியங்களை சொல்லிட்டு போயிருக்கிறார். ஏன்னா கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும்
பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த 3 காரியங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட தேவனுக்குள் இருந்த அதே காரியங்கள் நமக்குள்ளேயும் வைத்துதான் ஆண்டவர் படைத்தார். தேவசாயலாக படைக்கப்பட்ட அவனை நீங்க பழுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் போட்டாரு. வேற எதுவும் இல்லை. ஆசீர்வாதமே ஒரு கண்டிஷனா, நீங்க பூமியை நிரப்புங்க, பழுகி பெருகுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு பூமியின் மண்ணினாலதான் மனுஷனை அவர் உண்டாக்கினதாக 2வது அதிகாரத்துல இந்த சிருஷ்டிப்பின் வரலாற்றினுடைய மிக விசேஷமான படைப்பாகிய அவனே எதனால படைக்கப்பட்டான் அப்படின்னா பூமியின் மண்ணினாலதான் அவர் படைத்தார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இந்த இடத்துல அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியில அவர் ஊதினார் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு காரியம் இருக்கிறது. இப்போ அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவனுடைய அந்த சுவாசம் நமக்குள்ள யோவான் அதிகாரம் 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அவருடைய ஜீவன் நமக்கு மனுஷருக்கு ஒளியா இருந்தது அப்படின்னு. அப்ப அந்த ஜீவன் நமக்குள்ள வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் அப்படின்னா, எபிரேய பதத்துல அந்த ஜீவ சுவாசத்தை சாய் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படின்னா ஜீவன் என்று அர்த்தம். அந்த ஜீவ சுவாசத்துக்குள்ள ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய சுபாவங்கள் அதற்குள்ள இருந்தது. அவருடைய பரிசுத்தமும் அவருடைய வல்லமையும் நிரம்பின ஒரு காற்றாக ஜீவ ஆத்மாவாக தான் தேவன் மனுஷனுக்குள்ள ஊதினார். இப்ப பாருங்க, அவன் சாயல் படைக்கப்பட்டதிலேயே தேவனுடைய பல காரியங்கள் அவனுக்குள்ள வந்தது. அதுவும் இல்லாம அவருடைய ஜீவ சுவாசத்தையே நமக்குள்ள ஊதி அவருடைய பரிசுத்தையும் அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய ஜீவனையும் அவருடைய சுபாவங்களையும் நமக்குள்ள வச்சுதான் ஆதாமை அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 2வது அதிகாரம் 15, 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறாரு. நீ பழகி பெருகலாம், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளலாம், நீ தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் புசிக்கலாம். ஆனால் அடுத்தது 17வது வசனம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். இதுதான் அந்த உடன்படிக்கையோட ஹைலைட். இந்த ஏதேன் உடன்படிக்கைன்னு சொல்றாங்க, ஏதேனிய உடன்படிக்கை. இந்த 3 தான். அப்போ நீ எல்லாவற்றையும் பண்படுத்தலாம், சாப்பிடலாம், ஆனா ஒரு கண்டிஷன் மட்டும் வைக்கிறாரு, நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடுகிற நாளில் நீ சாவாய். இதோட முடிஞ்சது இந்த உடன்படிக்கை, ஏதேனிய உடன்படிக்கை. அப்போ ஆனா அறியாமையின் காலம் தொடர்ந்து வருது. எது வரைக்கும்? 3வது அதிகாரம். வீழ்ச்சிக்கு பின்பு ஆண்டவர் சில சாபங்களையும் அதற்குரிய சாப விமோச்சனங்களையும் கூறுவதோடு இந்த அறியாமையின் காலம். ஏன்னா அவன் பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நன்மை தீமை அறிஞ்சுக்கிட்டான் இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அறியாமையின் காலம் வருகிறது. நம்ம மனதில கொண்டுதான் நம்ம படிக்க வேண்டும். அப்புறம் அடுத்ததாக ஆண்டவர் 21வது வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான், அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இந்த இடத்துல விலா எலும்பை எடுத்துதான் பெண் என்கிற ஏவாள் மனுஷி உருவாக்கப்படுகிறாள் என்கிற காரியத்தை நம்ம ஞாபகத்துல இந்த வச்சு நம்ம படிக்கணும். இது எபிரேய பதம். இதுல விலா என்பதற்கு அப்படின்னா TSELA, டெஸ்லா அப்படிங்கிறது தான். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும்ல டெஸ்லாங்கிறது. ஆமா, சமீபத்துல விஞ்ஞானிகள் மத்தியில இந்த பெயர் ஒரு பிரசித்தமானது பேரு. இந்த டெஸ்லாவை குறிச்சு நம்ம, அதாவது விலா எலும்பை குறிச்சு நம்ம என்ன டெஸ்லா, அதாவது இந்த இதுக்கு எபிரேய பதத்தினுடைய அர்த்தம் 4 விதமான அர்த்தமாக இருக்கிறது. ஆதாமின் பக்க விலா அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரு அர்த்தம்.
இன்னொரு இடத்துல வந்து உடன்படிக்கையின் பேழையினுடைய பக்கம், சைடுங்கிறது பக்கம்னா சைடுங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னொரு இடத்துல வாசஸ்தலம் இருக்குங்களா, மோசையின் நாட்கள்ல வாசஸ்தலம் கூடாரம், அதனுடைய பக்கம், அதனுடைய சைடு, இதையும் குறிக்குது. இன்னொரு இடத்துல வந்து சாலமோன் கட்டின தேவாலயம் மாதிரி இருக்கக்கூடிய ஆலயத்திலையும் வந்து அதனுடைய சைடு பக்கத்தை குறிப்பதற்கு இந்த 4 விதமான இடங்களிலேயும் இதே இந்த பதம் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. டெஸ்லா அப்படிங்கிற அது அப்படின்னா ஆதாமினுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய விலா எலும்பு, அதாவது சரீரத்தினுடைய பாதியில வந்து ஆதாமுடைய சரீரத்தின் பாதியில வந்து ஏவாள ஆண்டவர் உண்டாக்கும்படியாக, சரிசமமாக அவளுக்கும் எல்லாவித உரிமைகளையும் கொடுக்கும்படியாக. இன்னும் வேத பண்டிதர்கள் இன்னும் ஆழமாக சொன்னா, தலையில் இருக்கிற எலும்பை எடுத்தோ இல்ல காலில் இருக்கிற எலும்பை எடுத்தோ மனுஷி உருவாக்கப்படல. ஒருவேளை தலையிலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பா இருந்தா தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருப்பான். காலுக்குன்னா மனுஷன், அதாவது ஆணுக்கு கீழே ரொம்ப அடிமைத்தனத்துல போயிருப்பான். இத வந்து வேத பண்டிதர்கள் இப்படியாகலாம் வியாக்கியானம் பண்றாங்க. ஆனா சம உரிமையோடு இருதயத்துக்கு பக்கத்துல அன்பானவள், அதாவது கணவனுடைய அன்புக்கு ஏற்ற பாத்திரமாக அவள் பக்கத்திலே இருக்குங்களால இருதயத்துக்கு பக்கத்துல இருக்கிற விலா எலும்பை எடுத்து ஆண்டவர் படைத்தார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அப்ப பக்கம் என்பதற்குரிய காரியம் இப்படி. அடுத்ததாக ஏன் பக்கம் அப்படிங்கிறதுனா, இன்னும் சில இடங்கள்ல வந்து இந்த டெஸ்லா என்கிறதுக்கு கட்டிடத்தின் பக்க அறை, சைடு சேம்பர் என்றும் சொல்றாங்க. ஒரு ஹில்ஸோட சைடு, மலையின் பக்கத்தை கூட அந்த மாதிரிதான் சொல்றாங்க. அப்போ அந்த சைடுங்கிறத வந்து நம்ம பக்கத்துல எப்பவுமே வந்து சைட்ல மனைவியானவள் கணவனுக்கு அடுத்ததாக பக்கத்திலேயே இருந்து அவ ஆலோசனை சொல்லவும் குடும்பத்தை நடத்துகிற காரியத்துல சரிசமமாக பங்கெடுக்கவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம இந்த விலா எலும்புங்கிற இந்த பகுதியை நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக இப்ப நம்ம வந்து அடுத்தது இதெல்லாம் இப்படியெல்லாம் படைச்ச ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளும், ஏன்னா மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஏவாளை ஆண்டவர் உண்டி பண்ணி கொடுத்தாரு. இப்போ 3வது அதிகாரத்துக்கு வருவோம். இங்கதான் வந்து மனுஷனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகக்கூடிய அந்த தந்திரம் உள்ள ஒரு சர்ப்பத்தை குறிச்சு நம்ம இந்த 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. அடுத்ததாக அந்த தந்திரம் உள்ள அதனுடைய காரியங்கள் எல்லாம் வந்து எப்படி ஏமாத்தி அதை சாப்பிட வைக்குது அப்படிங்கிறதையும், அதனால இவங்க வந்து நிர்வாணிகள் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர்றாங்க. அப்ப வந்து கர்த்தராகிய தேவன், இதுவரைக்கும் வந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தர்னு தான் பார்த்தோம். இந்த இடத்துல இனிமே, அதாவது மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பின்பு வரக்கூடிய இடங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் என்றுதான் இனிமே வருவார். அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா தயாள பிரபுன்னு அர்த்தம். அது வரைக்கும் ஆண்டவர் வந்து அவர் இன்னசென்ட்டா அறியாமையின் நாட்கள்ல இருந்து அவங்க குழந்தைகளை மாதிரி இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து கண்கள் திறக்கப்பட்டவர்களாக அவங்க இருக்கிறதுனால அவங்க கிட்ட இனி நம்ம கண்டிஷனா இருக்கக்கூடாது, பயந்துருவாங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப தயாள பிரபுங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிறதுக்கு தயாள பிரபு. அந்த ஒரு இரக்கமுள்ளவர் வந்து ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் வந்து இந்த குளிர்ச்சியான வேலையில கூப்பிடும் பொழுது அவன் வந்து நிர்வாணிங்கிறதுனால ஒளிஞ்சுக்கிற காரியங்களை குறிச்சு, அதற்கப்புறம் வந்து சர்ப்பத்தோட ஸ்ரீயோட ஆதாமோட பேசக்கூடிய 7 முக்கியமான வார்த்தைகளை குறிச்சும் அது தொடர்புடைய சிலுவையின் காரியங்களை குறிச்சு இந்த இடத்துல நம்ம புதிய வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டுல வரக்கூடிய பரிசுத்தாவினுடைய 7 வார்த்தைகளை ஒப்பிட்டு இந்த இடத்துல நம்ம அதை குறிச்சு நம்ம பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பார்த்து, மனுஷனை உண்டாக்கி முதலாவது சொல்லக்கூடிய கர்த்தருடைய 7 வார்த்தைகளை குறிச்சு கூட நம்ம இந்த இடத்துல கவனித்து பார்க்கலாம். முதலாவது வார்த்தை 3வது அதிகாரம் 1வது வசனம், நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா நம்ம எங்க இருக்கிறோங்கிறது? தெரியும். ஆனாலும் நம்ம வாயிலிருந்து என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட பூமியில இருந்த நாட்கள்ல அநேக அற்புதங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நீ என்னை விசுவாசிக்கிறையா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் அற்புதங்கள் நடக்கும். தேவன் மேல விசுவாசம் இருந்தால்தான் எல்லாம் கிடைக்கும்.
அது அவனுக்குள்ள இருக்குதா இல்லையாங்கிறது அவருக்கு தெரிஞ்சாலும் நம்ம வாயினால அறிக்கை பண்ணப்பட வேண்டும் என்பது ஆதி நாட்கள்ல இருந்து நம்மிடத்துல கர்த்தர். ஏன்னா நமக்கு சுயாதீனம், நன்மை தீமை அந்த ஒரு அறிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தான் எல்லாவற்றையும் டிசைடிங் அத்தாரிட்டி, நம்ம தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர்களாக இருக்கிறனால அப்படி கேட்கிறார். அப்ப ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்கிறாரு. இரண்டாவது வார்த்தை, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? மூன்றாவது வார்த்தை, நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு யாரை பார்த்து கேட்கிறாரு? ஏவாளை பார்த்து. ஏன்னா என்ன ஒரு பெரிய திட்டத்துக்காக ஆண்டவர் கொண்டு வந்தார், அது எல்லாத்தையும் ஏவாள் இந்த சாத்தானுடைய பேச்சை கேட்டு, இன்னொன்னு என்னன்னா சர்ப்பம்ங்கிற அந்த சாத்தான் ரொம்ப கண்களினாலேயே வசீகரம் பண்ணக்கூடிய மெஸ்மரிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் அவனுக்குள்ள இருக்கும். இன்னைக்கும் கூட நீங்க பிசாசினுடைய காரியங்கள் இருக்கக்கூடியவங்களை நேருக்கு நேரா கண்ணு பார்க்கவே மாட்டான். நீங்க பிசாசு ஓட்டுகிற அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போய் பாருங்க. அதாவது ஊழியர்களை பிசாசு பிடிச்சவங்க நேரா கண்ணுக்கு நேரா பார்க்கவே மாட்டாங்க, அவங்க குனிஞ்சுதான் இருப்பாங்க. ஏன்னா அவனுடைய கண்ணு பரிசுத்தத்தை பார்க்க முடியாது, அவன் பரிசுத்தத்தை நேருக்கு நேரா அவனால எதிர்கொள்ள முடியாது. அப்போ இந்த இடத்துல ஏவாளை அவன் கண்களினாலேயே மெஸ்மரிசம் பண்ணி தன்னுடைய எண்ணங்களை அவளுக்குள்ள விதைத்து அதை செயலாற்றும்படியான அந்த காரியத்தை அவன் விதைக்கிறவனாக இருந்ததுனாலதான் அவள் அதனாலதான் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி செய்தது என்ன? இதை நம்ம சாதாரணமா சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இத்தனைவற்றையும், அதாவது 6 நாள் எவ்வளோ காலங்கள் ஒவ்வொன்றையாக உருவாக்கின அவருடைய திட்டத்தை செஞ்சு அவர் எவ்வளவு மன வேதனையோட சொல்லி இருப்பார். நீ இப்படி செஞ்சிட்டியே, நீ இப்படி செய்தது என்னன்னு அவர் எவ்வளவு மன வருத்தத்தோட கேட்டிருப்பார். அந்த உணர்ச்சி எல்லாம் நம்மனால புரிந்து கொள்ள முடியாது. அடுத்ததாக 4வது வசனம், உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிர்காலை நசுக்குவாய் என்பது. 5வது வசனம், நீ வசனம் இல்ல, இது 5 ஒவ்வொன்றாக தேவன், கர்த்தராகிய தேவன் இந்த இடத்துலதான் முதல்ல சொல்றார். இந்த இடத்துல அவர் மனம் நொந்து போய் ஆதாமுக்கு சில காரியங்கள் சொல்றாரு, நீ இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவரு இந்த இடத்துல மனுஷனுடைய பாவம் வீழ்ச்சிக்கு பின்னாடி சொல்லக்கூடிய முக்கியமான இந்த 7 வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். 7 வார்த்தைகள்னு சொல்லும் பொழுது நம்ம சிலுவையில இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன 7 வார்த்தைகளுக்கு ஒப்பான வார்த்தைகள். அதனாலதான் நான் இதை பிரிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். 5வது வார்த்தை, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். விரிவா நீங்க வேதத்தை படிக்கும் போது படிச்சுக்கோங்க. 3வது அதிகாரம் 16வது வசனம். 6வது வார்த்தை, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இது 17 முதல் 19 வசனங்கள்ல இது நிறைய இருக்கும், நீங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நான் முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் எழுதியிருக்கிறேன். 7வது வசனம், நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்யணும்னு திரியேக தேவனாகி அவர் ஆதாமை ஏவாளையும் அந்த ஏதேன்கிற தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி சுடரொளி பட்டயத்தை காவலுக்கு வைக்கிறது. நம்ம இதோட இந்த 7 வார்த்தைகள் மூலமாக நம்ம சபிக்கப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு இந்த சாபத்துக்கு விமோச்சனமாக தான் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனுடைய பாவத்துக்கு பரிகாரமாக கிருபாதார பலியாக, குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக, பஸ்கா பலியாக, சமாதான பலியாக ஒரே தரம் பலியான அவருடைய ரத்தத்தினால, சிலுவையில சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தினால விடுவிக்கும்படியாக அந்த நேரத்துல சொல்லப்பட்ட அந்த 7 வார்த்தைகள் நமக்கு எல்லாம் தெரியும். பிதாவே இவர்களை மன்னியும். முதலாவது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். 3வது வார்த்தை, ஸ்ரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் அப்படிங்கிறத யோவானையும் பார்த்து மரியாளையும் பார்த்து சொல்றதை பார்க்கிறோம். 4வது வசனம், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே. இதுக்கெல்லாம் நம்ம பல வருஷங்களாக நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம இதெல்லாம் கேட்டிருப்போம். இருந்தாலும் இதுக்கும் தொடர்பு இருக்குதானா? தொடர்பு இருக்கு. அதை பேசினால் பல மணி நேரம் ஆகும் என்பதனால நான் மேலோட்டமாக இதை நான் கொண்டு போகிறேன். 5வது வசனம், தாகமாயிருக்கிறேன். 6வது, எல்லாம் முடிந்தது. 7வது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கிறேன். ஆனா நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, அந்த பாவ செய்த பின்பாக மனசாபப்பட்டு சொன்ன அந்த வார்த்தையினுடைய பிரதிபலிப்பு தான் சிலுவையில அவர் சொன்ன 7 இந்த விமோச்சனமான
பரிகாரமான வார்த்தைகள். ஏன்னா முதல்ல மன்னிக்கணும். மனுஷனுடைய எவ்வளவு பாவங்களுக்கும் மன்னிப்பு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம அவரிடத்துல கிட்டி சேர்ந்திருக்கவே முடியாது. அதனாலதான் ஆதாம் ஏவாளும் 4000 வருஷமா எல்லாருமே இழந்து போயிட்டோம். நிறைய காரியங்கள்ல இழந்து நம்ம இருந்த எல்லாவற்றையும் மீட்டு கொள்ளும்படியாக வந்ததுனாலதான் அந்த வலதுபுறம் இருந்த கல்லனை பார்த்து நீ இன்னைக்கு என் கூட பரதேசில இருப்ப. அதுக்கு முன்னாடி யாரையாவது பார்த்து எந்த ஒரு தீர்க்க தரிசியோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோ சொல்லி இருக்கிறாருன்னா இல்லை. அது இயேசுடைய ரத்தத்துக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தையை அவர் தைரியமாக சொல்ல முடியும் மனுஷனை பார்த்து. அப்போ எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இந்த மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கணும். இந்த கர்த்தருடைய பிதாவானுடைய 7 வார்த்தைகளையும் குமாரனாகிய 7 வார்த்தைகள், இதுக்கு இணையான இன்னொரு 7 வார்த்தைகள் வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளுக்கு 7 சபைகளுக்கு சொல்லக்கூடிய 7 பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தைகளும் இருக்கிறது. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஆண்டவரு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறாரு, ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதும்படியாக. அப்புறம் ஜீவக்கனி, ஏன்னா தள்ளப்பட்ட அந்த ஜீவக்கனி ஆதாமும் ஏவாளும் சாப்பிடக்கூடாதுன்னு தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புனாரு. இப்படி ஒவ்வொரு ஆவியானவர் 7 சபைகளுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொன்னார் இல்லையா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லிட்டு 7 சபைகளுக்கும் 7 விதமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. அது இதோட நிறைவேறுதல். கர்த்தருடைய வார்த்தை, குமாரனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியனுடைய வார்த்தை. அப்ப இந்த பரிசுத்த ஆவியனுடைய 7 வார்த்தைகளும் முக்கியமான வார்த்தைகள். இதை நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை 7 சபைகளுக்குரிய காரியங்கள்ல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படிங்கிற அந்த வசனத்தை நீங்க நன்றாக படித்தீங்கன்னா ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை அந்த இடங்கள்ல நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏதேன் தோட்டத்துல பிதாவானவர் சொன்ன 7 வார்த்தைகளையும், சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தைகளையும், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட 7 வார்த்தைகளையும் இணைத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நான் 1, 2 சொல்லுகிறேன், நீங்கள் கவனமாக அதை போல 3ஐயும் இணைத்து அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 1வது வார்த்தை நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு பிதாவானவர் கேட்டாரு. ஆனா சிலுவையில அந்த கல்லனை பார்த்து இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய்ன்னு சொன்னவரு வெளிப்படுத்தின விசேஷத்துல 1வது சபையாகி எபே சபைக்கு சொல்லும் பொழுது நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய்ன்னு நினைச்சு அதிலிருந்து நீ வெளியில ஜெயங்கொள்ளு வரும் பொழுது பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ கல்லனை பார்த்து இன்றைக்கு நீ பரதீசில் இருப்பாய் என்று சொன்னவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு, அதுக்கு மேல ஒருபடி மேல போய் பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை, ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு பாவத்துல விழுந்த அவங்க இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆவியானவர் அவங்கள ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறார். அந்த இடத்துல 2வது வார்த்தை நீ நிர்வாணின்னு சொல்லி நம்ம படிச்சோம் இல்லையா. இப்போ ஆதாம் ஏவாள் நிர்வாணமாக்கப்பட்டாங்க. யாரால? சாத்தானால. அதுக்கு பதிலாக சிலுவையில இயேசு கிறிஸ்து நிர்வாணமாக தான் அவர் சிலுவையில அறையப்பட்டார் என்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அப்போ நமக்காக அவர் நிர்வாணமாக சிலுவையில தொங்கினார். அந்த நிர்வாணத்தை மூடும்படியாக நமக்கு வெண் வஸ்திரத்தை தரிப்பிக்கிறார். புரியுதுங்களா? இப்படி இணைத்து நம்ம அர்த்தம் கொள்ள வேண்டும். ஆதாம் ஏதேன் தோட்டத்துல இழந்த எல்லா அதிகாரத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜெயம் கொண்டு பிதாவினுடைய மடியில உட்காரத்தக்க, சிங்காசனத்துல உட்காரத்தக்க அதிகாரத்தை பெறுகிறான். இப்படி ஒன்றை ஒன்று நீங்கள் இணைத்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்துல அவங்கள தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி சுடரொளி பட்டயத்தை வைக்கிறவ இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல திறந்த வாசலை வைக்கிறார். ஒருவரும் அடைக்க கூடாத திறந்த வாசலை வைக்கிறார். இப்படியாக நம்ம இணைத்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் இழந்து போன, ஏவாள் இழந்து போன எல்லாவற்றையும் சிலுவையிலே ஜெயம் எடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு பரிசாக கொடுக்கிறார். இப்படி இணைத்து பார்த்து நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த இடத்துல அறியாமையின் காலம் முடிஞ்சு மனசாட்சியின் காலம் ஆரம்பிக்கிறது நம்ம ஞாபகத்துல வைக்கணும். ஏன்னா மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாக அவன் ஆயிட்டான் இல்லைங்களா. அந்த
காலம் வந்து வேதாகம பகுதி என்னன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 6வது அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும் இந்த மனசாட்சியின் காலம் போய்கொண்டே இருக்குது. இப்ப இவங்க வந்து அறியாமை இல்ல, மனசாட்சி தான் இவங்களுக்குள்ள செய்கிற காரியங்களை நிதானிக்கக்கூடிய காரியமாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து ஆதாமோட 2வது ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுதான் ஆதாமிய உடன்படிக்கை. முதல்ல வந்து ஆதாமோட பண்ண உடன்படிக்கை அது ஏதேன் உடன்படிக்கை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிரிச்சு பார்க்கணும். ஏதேன் உடன்படிக்கை. இனி வந்து இந்த இடத்துல அதாவது அவன் வந்து மனித வீழ்ச்சிக்கு பின்பாக பாவம் செய்த பின்பாக ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அது வந்து ஆதாமிய உடன்படிக்கை. இது வந்து ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14 முதல் 19 வசனங்களை நம்ம இந்த பேசின 7 ஆண்டவர் பேசின காரியங்களை வச்சு நம்ம இதை பகுத்து நம்ம நன்கு அறிந்து கொள்ளணும். இதுதான் 7 காரியங்களுக்குள்ள தேவன் வந்து 2வது ஒரு உடன்படிக்கை செய்கிறார். கண்டிஷன் பேசிஸ்ல தேவன் வந்து கிருபையாக இரக்கமுள்ளவராக 2வது உடன்படிக்கை செய்கிறார். இப்போ அடுத்ததாக 6வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு அப்புறம் மனித ஆளுகையின் காலம் வருகிறது. ஆண்டவர் வந்து பூமிய மொத்தத்தையும் அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரே ஒரு மனுஷனை நோவாவை மட்டும் தெரிந்து கொள்றாரு இல்லையா? இப்போ இந்த இடத்துல அவருடைய வாக்கு தத்தங்களும் அவருடைய திட்டங்களும் மனுஷனை உண்டாக்கினதன் நோக்கம் நிறைவேறும்படியாக அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறார். அதுதான் நோவாவின் மூலமாக. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு மனுஷனை அழைச்சு, நோவாவைய ஒரு மனுஷனை அழைச்சு அவர் வந்து சில காரியங்களை எல்லாம் அவனோடு பேசுகிறாரு. அவன் அதன்படியாக பேழை என்கிற காரியத்தை கட்டுறாரு. அந்த பேழை வந்து எப்படி மிதந்து அராரத் மலையில போய் நிக்குது. அப்புறம் அதன் பின்பாக அவன் வந்து ஒரு உடன்படிக்கை அவனோடு செய்கிறான். அதுக்கு வந்து அடையாளமாக வானவில் என்கிற ஒரு காரியம். இதெல்லாம் வந்து நம்ம சற்று விரிவாக நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய 8ஆம் வேதப்பாட பகுதி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். முதலாம் கேள்வி, தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுள் தேவன் வைத்த 3 காரியங்கள் என்ன? முதலாம் கேள்வி, தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனுள் தேவன் வைத்த 3 காரியங்கள் என்ன? 2ஆம் கேள்வி, தேவனாகிய கர்த்தர் என்றால் என்னவென்று ஆசிரியர் கூறினார்? 2ஆம் கேள்வி, தேவனாகிய கர்த்தர் என்றால் என்னவென்று ஆசிரியர் கூறினார்? 3ஆம் கேள்வி, ஆதாமோடு ஏற்படுத்தப்பட்டிருந்த 2 உடன்படிக்கையின் பெயர் என்ன? 3ஆம் கேள்வி, ஆதாமோடு ஏற்படுத்தப்பட்டிருந்த 2 உடன்படிக்கையின் பெயர் என்ன? இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.